இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். எல்லாரும் ஒழுங்கா அமைதியா இருக்கணும். நீ ஒண்ணும் பயப்படாத. இருக்கிற யாரோ அவங்களுடைய தாய் நாடான இந்தியாவுக்கு இனிமே போக போறது இல்ல. உங்களுக்கு புரியுதா? உங்க வாழ்க்கையோட முடிவு இங்க ஆகாயத்துல நடக்க போகுது. நாங்க உங்க அரசாங்கத்துக்கிட்ட சில கோரிக்கைகளை வச்சிருக்கோம். அதை அவங்க ஏத்துக்கிற வரைக்கும் யாராவது மனசுல அதிபுத்திசாலித்தனம் நினைச்சுக்கிட்டு அவங்க இடத்த விட்டு ஒரு அடி அசையலான்னு நினைச்சிங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் உங்க எல்லாரோட உயிரும் எங்க கைகளால் பறிக்கப்படும். இப்ப புரிஞ்சிருக்கும், உங்க எல்லாரோட உயிரும் எங்க கையில இருக்குன்னு. மிஷன் மகாபலோட ஆரம்பம் இது. ராகேஷ், எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணிட்டீங்களா நீங்க? இல்ல இன்னும் கோரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கீங்களா? நான் வந்து எழுப்பணுமா இப்போ? அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? ராஷி தள்ளி போ, இந்த ஈரமுடியோட வரது பிலிம்ல தான் ரொமான்டிக்கா இருக்கும்னு. ராகேஷ், 5 மணி நேரத்துல ஃப்ளைட் நமக்கு. அம்மாவும் அப்பாவும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹனிமூன் முடிஞ்சிருச்சு நமக்கு. ராகேஷ், ராகேஷ் என்னாச்சு உங்களுக்கு? ராகேஷ், ராகேஷ், ராகேஷ் உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? ராகேஷ், ராகேஷ் எழுந்திருங்க ப்ளீஸ். ராகேஷ் எழுந்திருங்க. பாத்தியா செல்லம், how I fooled you. இங்க பாரு செல்லம், இது ஒன்னும் உண்மையான ரத்தம் இல்ல, இது கெட்சப். அப்புறம் நான் போனோம் இல்ல, நீ கட்டிக்க போற உயிருள்ள புது மாப்பிள்ள. நீங்க இப்படி விளையாடுறதுல ஒரு நாள் என்னோட உயிர் போக போகுது. ஹே, மறுபடியும் இந்த மாதிரி பேசாத ப்ளீஸ். நீங்க என்ன விட்டு போறது நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. நான் அந்த கடவுள்கிட்ட அக்னியை சுத்தி வரும்போதே சொல்லி வச்சிட்டேன், இந்த டீல் மினிமம் 7 ஜென்மத்துக்கு இருக்கணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம நீ இன்னும் என் கூட நீண்ட காலம் கழிக்க வேண்டியது இருக்கு. இப்ப நம்ம வாழ்க்கைக்கு திரும்ப போகணும்னா நம்ம இப்போ ஏர்போர்ட்டுக்கு போய் ஆகணும். சோ 2 மினிட்ஸ்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே? இந்த டிக்கெட்டை நான் எங்க வச்சேன்னு தெரியலையே. எல்லாத்தையும் எங்கேயாவது வச்சுட்டு மறந்துடுறேனா? இதுலதான் இருக்கும். ஓ, இதுலயும் இல்ல. நீ இது மேலதான் வச்சிருக்க ஃப்ளைட் டிக்கெட்ஸ். எங்க தேடுறத விட்டுட்டு அலமாரி இருக்கிற பையெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க. ஜனாப், உங்களோட பேகம் இப்போ கிழவி ஆயிட்டா. முன்ன மாதிரி கண் பார்வெல்லாம் இப்ப இருக்காது. ஒத்துக்க மாட்டேனே. அடுத்தவங்க பேகம் வேணா கேள்வியாவா? நீ இன்னும் சூரியன் மாதிரி சும்மா தக தகன்னு வெக்கமா இருக்கு. இரு, இது ரொம்ப அழகா இருக்கு. பேகம்,
நமக்கு கல்யாணம் ஆகி 50 வருஷம் ஆனதுக்காகத்தான் இந்த பரிசு. உங்களுக்கும் தாங்க. நீ என்னுடைய சால்வைய சரி பண்றதும் நான் உன்னோட துப்பட்டாவை சரி செஞ்சு அப்படியே 50 வருஷம் போயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 50 வருஷமும் இப்படியே போயிடணும். இதுதான் என் வேண்டுதல். ஆமீன். என்ன பண்றீங்க நீங்க வேற. தோபா, நீங்க இந்த வயசான காலத்துல பேரன் பேத்திங்களை கொஞ்சற வயசுலயும் ரொம்ப இளமையாயிட்டே போறீங்க. வா பேகம், நமக்கு சரிங்க, வாங்க. எப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க. அல்லா, முக்கியமான பொருள் உடையறது அபசகுணம்னு சொல்லுவாங்க. அதுவும் இது நம்ம காதலோட அடையாளம். பதட்டங்கிற மேகம் சூழ போகுது ஃப்ளைட்ல. IC 814. ஜிஹாத்துக்கான நேரம் வந்துருச்சு சகோதரர்களே. நம்ம நண்பர்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு தயாரா இருங்க. ஜி ஜனாப். பிரமாதம். மரண பயமே இல்ல. உங்க கண்கள்ல உறுதி தெரியுது, ஜிஹாத்தோடது. சகோதரர்களே, இந்தியாவுக்கு புரிய வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாம எதை விரும்புறோமோ அதை என்ன விலை கொடுத்தாலும் அடைஞ்சே தீருவோம். ஆனா இதுல ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, ஏர்போர்ட் செக்யூரிட்டி செக்கை தாண்டி இதெல்லாம் நம்ம எப்படி ஃப்ளைட்டுக்குள்ள கொண்டு போறது? அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. நான் அந்த டீலை முடிச்சிட்டேன். அவங்க இந்த மரண ஆயுதங்களை ஃப்ளைட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. இப்போல இருந்து நீ டாக்டர், நீ சர்ஜன், என்ன சீஃப்னு கூப்பிடணும். ஓடாதன்னு சொன்னல. என்ன பண்ணி வச்சிருக்க? ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா, நம்ம அந்த பக்கம் போகணும். சாரி அங்கிள், சாரி ஆன்ட்டி, நான் உங்களோட டாயை உடைச்சிட்டேன். இந்தாங்க, எனக்கு பிடிச்ச பொம்மையை வச்சுக்கோங்க. உனக்கு எவ்வளவு நல்ல மனசு. நாங்க எப்படி உண்டால வாங்க முடியும்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு அடி எதுவும் படல? இல்ல, எதுவும் படல. ரொம்ப நல்லது. டீனா, வா, ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆகுது. இந்தாங்க அங்கிள், தண்ணி குடிங்க. எங்க தாத்தாவுக்கு விக்கல் வரும்போதெல்லாம் நான் அவருக்கு தண்ணி கொடுப்பேன். அப்புறம் உங்களுக்கு சரியாயிடும். விக்கல் நின்றுச்சு. பதிலுக்கு உன் தாத்தாவும் உனக்கு ஏதாவது தரணும்ல? இந்தா. டீனா, நோ. வா, அப்பாவும் தாத்தாவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வா. புரியல. மனுஷங்க இந்து முஸ்லிம்னு வேறுபாடு பார்க்காம மனுஷங்களை என்னைக்கு மனுஷங்களா பாப்பாங்களோ அந்த காலம் சீக்கிரமா வருங்க. ஆமென். தாத்தாவும் நம்ம எல்லாரும் பறவை மாதிரி பறக்க போறோம். மிஷன் மகாபல் ஆரம்பிக்க போகுது. ஆகாயத்துல மரண விளையாட்டு நடக்கும். அது மட்டும் இல்லாம இந்தியால இருக்கிற யாரும் இதை மறக்கவே மாட்டாங்க. அற்புதமான நாள். IC 814 விமானம் காட்மாண்டு திருவோன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டிலிருந்து டெல்லிக்கு புறப்பட தயாராக உள்ளது. 1 மணி 20 நிமிடத்தில் டெல்லிக்கு சென்றடையும். என்னோட புது மணப்பெண்ணே. ஹே, டெல்லியோட சாட் கச்சோரி, மோமோஸ், இந்தியா கேட்,
ஹே, டெல்லியில என்னதான் ஃபேமஸ் இல்ல? ஒரு தடவை நீ டெல்லி வந்துட்டா போதும். இப்போ டெல்லிக்காரனை நீ நேசிக்க ஆரம்பிச்சிட்டல, அதே மாதிரி நீ டெல்லியையும் நேசிக்க ஆரம்பிச்சிருவ. எப்பவும் பிறந்த வீட்டுக்கு போகணும் நீ சொல்லவே மாட்ட. அண்ணா, ராகேஷ், நீங்க ஒண்ணு பண்ணுங்க. ஒண்ணு சீட்டை மாத்துங்க, இல்ல அப்படின்னா உங்க தப்பான மைண்டை மாத்துங்க. விடு ராகேஷ், பாத்துக்கலாம். ஏன்னா நாங்க டெல்லிக்காரங்க, வேற எதையுமே யோசிக்க மாட்டோம், கோவம் மட்டும் தான் வரும். அதனால நாங்க முதல்ல கையை தான் நீட்டுவோம். புரிஞ்சுதா? ரொம்ப முறைக்காதீங்க. பக்கத்துல பொண்ணு இருக்கிறதுனால பணிவா பேசிட்டு இருக்கேன். பேத்திக்கு ஸ்வெட்டர் பின்றதுல உன்னையே நீ மறந்துட்டல்ல? என்ன கூட கண்டுக்கிறதே இல்லல்ல? அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு உங்க பேத்திய பாக்குறதுல எவ்வளவு அவசரம்னு. எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும், நீங்க உங்க பேத்திக்காக செயின் வாங்கி வச்சிருக்கீங்கன்னு. உன்கிட்ட நான் எதை மறைக்க முடியும் பேகம்? அதோட பேத்திக்கு முன்னாடி தங்கத்துக்கு மதிப்பு இருக்குமா? சீக்கிரம் அங்க போய் சேரணும்னு மனசு துடியா துடிக்குது. அவளை மடியில தூக்கி வச்சு சாப்பாடு ஊட்டி விடணும்னு. ஒருவேளை அந்த யமனே வந்து என் உசுர எடுக்கிறதா இருந்தாலும் நான் கேட்பேன், என் பேத்திக்கு சோறு ஊட்டணும், இன்னும் 2-3 வருஷம் கொடுன்னு. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆசைதான், அது நடக்கணும், அவ்வளவுதான். அங்கிள், இந்த துப்பாக்கி உங்களோடதா? இது ஒரு பொம்மை. எப்படி உன் கையில ஒரு பொம்மை இருக்கோ அதே மாதிரி. மம்மி, மம்மி பாரு, அங்கிள் கிட்ட கன் இருக்கு. மம்மி, என்ன? தூங்குன்னு சொல்றேன்ல, ஏன் இப்படி பண்ற? தூங்கு. யாரும் அவங்க சீட்டை விட்டு எந்திரிக்கவே கூடாது. யாரும் உங்களுடைய தாய் நாடான அந்த இந்தியாவுக்கு திரும்ப போக போறது இல்ல, புரியுதா? நீங்க உங்க உயிரை விட போறது இந்த ஆகாயத்துல தான். அவனை விடுங்கடா. யாராவது அவன் மேல கைய வச்சிங்க. பாம பாத்தீங்களா? இந்த பாம நான் பின்ன இழுத்தேன்னு வைங்க, எல்லாரும் வெடிச்சு செதறி போயிடுவீங்க. கை கால்லாம் ஒவ்வொரு இடமா பொறுக்க வேண்டியது வரும். யாரும் டெல்லிக்கு போக மாட்டீங்க. அவங்க உங்க சாமி இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துடுவீங்க. நீ என்ன பெரிய ஹீரோவாடா? நான் நினைச்சா இங்கே உன்னை சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை. யாராவது உட்கார்ந்த இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்தா கூட அந்த இடத்துலயே சுட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்பா நீங்கெல்லாம் யாரு? என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? இங்க என்னதான் நடக்குது? இதுக்கு பேரு ஐஜாக், கடத்தல்.
ஏய், பிளெயினை ஹைஜாக் பண்ணியாச்சு. பிளெயினை மேற்கு பக்கமா திருப்பு. இப்போ ஒருத்தன் தான் செத்துருக்கான். அது வெறும் ட்ரைலர் தான். நீ பிளெயினை திருப்பல, ஃபுல் பிக்சரை காமிக்கிறதுக்கு அதிக டைம் எடுக்காது. ஒருத்தன் செத்துருக்கா, அதுக்கப்புறம் 100 பேர் சாவாங்க. பிளெயினை நாட்டோட எல்லைக்கு அந்த பக்கம் கொண்டு போ. நான் இந்த ஃப்ளைட்டை இந்தியாவோட எல்லைக்கு வெளியில கொண்டு போக முடியாது. ஒருவேளை நான் எல்லையை தாண்டி கொண்டு போனேன்னா இந்த தீவிரவாதிங்க என்ன வேணா பண்ணுவாங்க, அதை தடுக்கணும். ஏய், என்ன யோசிக்கிற? நம்ம கிட்ட ஃபியூல் ரொம்ப கம்மியா இருக்கு. நம்மளால இன்னும் அதிக தூரம் போக முடியாது. ஏய், பொய் சொல்லாத. பொய் சொன்னேன்னு வச்சுக்க, துப்பாக்கில இருக்க புல்லட் உன் மண்டையில இறங்கிடும். இல்ல, நான் பொய் சொல்லல. வேணும்னா நீங்களே செக் பண்ணி பாத்துக்கோங்க. எங்க வரைக்கும் போக முடியும்? நம்மளால மேக்ஸிமம் ஆம்புலன்ஸ் வரைக்கும் தான் போக முடியும். எழுந்துறீங்க. ஒவ்வொரு சீட்ல இருக்கிற ஆம்பளையும் அவங்க சீட்டை விட்டு எழுந்து வெளில வாங்க. எழுந்துருங்கடா. எழுந்துரு. எழுந்துறா, எழுந்துரு. எந்திரி. தனியா சொல்லணுமா? சொன்னது புரியலையா? எழுந்துரு. எந்திரி. என்ன சாருக்கு தனியா சொல்லணுமா? எழுந்துறா, எழுந்துறா. ஏய், என்ன மாப்பிள, நீ ஆம்பளை இல்லையா என்ன? எழுந்து நில்ற. ஒண்ணும் இல்ல, அதான் நான் சொன்னல, 7 ஜென்மத்து பந்தம். எழுந்துடா. போடா போ. என்ன பொறுமை நடக்கிற போ. ஏய், எல்லாம் போங்கடா, போ போ போ. ஓ, போடுறல. யோ கிழவா, உன்னை வேற தனியா வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணுமா? வாயா. போடா. அவரை விட்டுருங்க. இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு வேலை செய்யணும். எல்லாரும் ஒழுங்கா இப்ப ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. ஏய், கையை தூக்கு. யாராவது கைய கீழே இறக்குனீங்க, அடுத்த நிமிஷம் சுட்டு பொசுக்கிடுவேன். ஏய், கையை தூக்கு. சரி, அந்த இடத்துக்கே போ. ஆனா வேற ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச எல்லாருடைய சாவுக்கு நீதான் காரணமாயிடுவ. உங்க அரசாங்கம் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கிறதா நினைப்பு. எங்களை அவங்க சின்ன பசங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. இது வரைக்கும் எந்த பேச்சுவார்த்தைக்கும் முன் வரல. ஆனா இனிமேதான் அவங்க பார்க்க போறாங்க எங்களோட விளையாட்ட, எங்க மரண விளையாட்ட. அவங்களுக்கு ரத்த மலைய காட்டலான்னு இருக்கும். முட்டாள்தனம் பண்ணது அவங்க, ஆனா அனுபவிக்க போறது நீங்க.
அது என்னன்னா நாங்க டெல்லிக்காரங்க எதிரில இருக்கிறவங்க யார் என்னன்னா யோசிக்க மாட்டோம். அப்படியே டப்புனு கையை நீட்டிருவோம். சரியா? ரொம்ப முறைக்காதீங்க. என்ன சொன்ன நீ? உன் பொண்டாட்டியை ஏன் தப்பான பார்வையில பார்த்தேன்னு கேட்டல்ல? எவ்வளோ கேவலமா நினைச்சிட்ட நீ என்ன. இப்ப பாரு உன் பொண்டாட்டியை எல்லாரும் முன்னாடி தாத்தா தையான்னு ஆட வைக்கிறானா இல்லையான்னு. உன் கேவலமான வாயால் அவளை பத்தி பேசக்கூட முயற்சி பண்ணாத. அது நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். கொஞ்சம் அல்ல, பெண்களை ரொம்ப உயர்வா படைச்சிருக்காரு. அவங்கள அவமானப்படுத்தி கடவுளோட கோபத்துக்கு ஆளாயிடாத. மூடிட்டு உட்கார்ற கிழவா. உன் உசுரே இங்க ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு. டேய், பேச்ச பாத்தி அந்த கிழவனுக்கு. சத்தம் கேட்டுச்சா? இப்பதான் ஆரம்பம் ஆகிருக்கு. ஏடா சொன்ன? டெல்லிக்காரனா? ஒரே குதியா குதிச்சுக்கிட்டு இருந்த, இப்ப பட்டுன்னு போய் சேர்ந்துட்டியா நீ? உங்க எல்லாருக்கும் இவன் நிலைமைதான். எல்லாரோட கைகளும் மேலதான் இருக்கணும். ஏய், கைய மேல தூக்கு. தாத்தா சேவ் மீ. தாத்தா சேவ் மீ. அப்பா ஹெல்ப் மீ தாத்தா. தாத்தா ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. சேவ் மீ. இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருந்தா உன்னை சுட்டுடுவேன். சத்தம் போடாம இரு. நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன கோவப்படுத்திக்கிட்டே இருக்க நீ. இப்படியே பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா சுட்டுவேன். இந்த கோபத்திற்கு இங்க யாரும் இப்ப வர போறது இல்ல. 10 தாத்தா காப்பாத்துங்க. 9 தாத்தா காப்பாத்துங்க. 8 6 தாத்தா காப்பாத்துங்க. 5 ஏய், மம்மி 4 3 அந்த பக்கம் போ. சேவ் மீ. அம்மா. இல்ல இல்ல. ஏய், உட்காரு. முக்கியமான பொருள் உடைஞ்ச அபசுகுணம்னு சொல்லுவாங்க. அதுவும் இது நம்ம காதல் அடையாளம். இது போதும். எதுக்காக நான் இந்த பொண்ணை சுடும்போது நீ நடுவுல வந்த? இந்த பொண்ணுக்கும் உனக்கும் அப்படி என்ன உறவு? இவ என்னோட பேத்தி. மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை தப்பா நினைச்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. உன்னோட பேத்தியா? நீ ஒரு முஸ்லிம், அந்த பொண்ணு ஒரு ஹிந்து. அப்ப எப்படி உனக்கு பேத்தி முறையாகும்? உறவுங்க
ரத்த உறவா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா உனக்கு இதெல்லாம் புரியாது. மனுஷ தன்மையை புரிஞ்சுக்க முடியாத ஒருத்த பாசத்தை பத்தி எப்படி புரிஞ்சுக்குவா? நான் உங்க மேல ஆணையிட்டு சொல்றேன், நான் நம்ம பேத்திக்கிட்ட இந்த கதைய சொல்லும் போது அவ உங்களை பத்தி பெருமையா நினைப்பா, பெருமையா நினைப்பா. நல்லா இருமா. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு நீ என்னுடைய சால்விய சரி பண்றதும் நான் உனக்கு துப்பட்டாவை சரி செஞ்சு அப்படியே 50 வருஷம் போயிடுச்சு. வரக்கூடிய 50 வருஷமும் இப்படியே போயிடணும். இதுதான் என் வேண்டுதல். எதுக்கு நீங்க இந்த மரண ஆட்டத்தை ஆடுறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு மௌலானா அப்புறம் இந்தியாவில் இருக்க 36 நண்பர்களும் வேணும். அது கூடவே $200 மில்லியன். போங்க உங்க அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி எங்க டிமாண்டை நிறைவேற்றுங்க, இல்லைனா பணத்தை வீசிக்கிட்டே இருப்போம் நாங்க. ஹலோ, இவன் யாரையெல்லாம் ஜெயில இருந்து விடுவிக்கணும்னு சொல்றானோ அவங்க எல்லாருமே தேச துரோகிங்க. வெளியில வந்து ஆயிரக்கணக்கான மக்களோட உயிரோட விளையாடுவாங்க. $200 மில்லியன் வச்சு அவங்க குண்டு துப்பாக்கி தான் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள தடுக்கிறதுங்கிறது முடியாத காரியம். ஆனா நம்ம கிட்ட இப்ப அவங்க கோரிக்கையை ஏத்துக்கிறத தவிர வேற வழியே இல்ல. பாவிங்க, இந்த பிரச்சனையினால நம்ம தர்ம சங்கடமான சூழல்ல இருக்கோம். எல்லா இடத்துல இருந்து பிரஷர், மிரட்டல் எல்லாம் நம்ம மேல இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த பிளைட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பயணிகளும் பசி தாகன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும். அம்மா, கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சா என்ன? சாண்டா கிளாஸ் வரலையா? அம்மா, இன்னைக்கு என்ன நாள்? என்னுடைய பர்த்டே வர இருந்ததுல, முடிஞ்சிருச்சா என்ன? அம்மா, இது பகலா ராத்திரியா? இப்ப நம்ம கணக்கு கூட மறந்துட்டோமா? எவ்வளவு நாள் ஆயிடுச்சு சூரியனோட ஒளிய நம்ம பார்த்து. திறந்த வெளியில மூச்சு வாங்கி நமக்கு இது கூட தெரியாது நம்ம எங்க இருக்கிறோன்னு. பகலா இரவா எதுவுமே தெரியல. இங்க பாருடா, மம்மி எனக்கு தாகம்லாம் எடுக்கல, நான் சும்மா தான் பாட்டில் பார்த்தேன். இங்க பாருங்க, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? என் குழந்தைக்கு விக்கல் எடுக்குது. ரொம்ப தாகம் எடுக்குதா என்ன? உன்னுடைய இந்த தாகத்தை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல. நான் உனக்காக தண்ணி கொண்டு வரேன். இப்பவே போய் கொண்டு வரேன். தண்ணி குடிக்கிறியா? இந்தா. வேற யாருக்காவது தாகம் எடுக்குதா?
வேற யாருக்காவது தண்ணி குடிக்கணுமா? உங்களுக்காக சொல்லப்போனா நான் ஒரு நதியே கொண்டு வந்திருக்கேன். ஏய் பேசுங்கப்பா. ஏன் அப்படியே மிரண்டு போய் உட்காந்துருக்கீங்க? யாருக்கு தண்ணி வேணும்? வேற யாருக்காவது தண்ணி குடிக்கணுமா? இந்தாங்க. தாக அடங்கிடுச்சா? போதும் போதும், நிறுத்து. உனக்கு எங்க எல்லாரையும் கொல்லணும், அப்ப கொன்னுடு. ஏய், நாங்க எவ்வளவு பார்த்துட்டோம், சாகிறது கூட பயம் இல்ல. வா, கொல்லு, என்ன கொன்னுடு. அப்படியா? உங்க அரசாங்கம் இன்னும் எங்களுடைய கோரிக்கைகளை ஏத்துக்கல. எனக்கு என்னவோ உங்களுடைய அரசாங்கம் உங்க சாவை பத்தி எந்த விதமான கவலையும் படலன்னு தோணுது. உங்களை பத்தி எந்த அக்கறையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா நாங்க அப்படி விட்டுற முடியாது. உங்களெல்லாம் துடி துடிக்க வச்சு ஆனா உயிரோட விட்டு வைப்போம். அதுவும் எப்ப வரைக்கும்? உங்களுடைய அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையை ஏத்துக்கிற வரைக்கும். செல்லம், இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்க. உனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் கிடைக்கும், அதோட தண்ணியும் கிடைக்கும். கொஞ்சம் பொறுத்துக்க செல்லம். இது வரைக்கும் இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நம்ம டிமாண்டுக்கு எந்த பதிலும் வரல. அவங்களோட மக்களை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை போல. ஒவ்வொருத்தரா எல்லாரையும் கொல்ல வேண்டியதுதான். அதனால இந்த முறை 11 பணங்களை அனுப்ப போறோம். அதை பார்த்து அவங்க நடுநடுங்கி போகணும். இல்ல, இப்ப மரண விளையாட்டு இல்ல, அதை விட மோசமான விளையாட்டை விளையாட போறேன். போ, அந்த புதுசா கல்யாணம் ஆன பொண்ணை இழுத்துட்டு வா. அவளோட புருஷனை நம்ம கொன்னோம்ல, இந்திய மருமகளை எப்படி திருப்பி அனுப்புறோன்னு பாரு. புருஷன் இத மாதிரி தான் ஓவரா தூள் நான் போட்டு தள்ளிட்டேன். இப்போ உன்னை எல்லாரும் முன்னாடி டான்ஸ் ஆட வைக்கிறேன். ஓடு, வாய் மூடு. ஓவரா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் மூச்சை அடைக்கிடுவேன், பாத்துக்க. இங்க காப்பாத்த யாரும் வர முடியாது. உன் அரசாங்கமும் கைய விரிச்சிடுச்சு. நானும் பாக்குறேன் உன்னை காப்பாத்த யாரு வராங்கன்னு. அடியே, மேல பாரு. இப்போ உன் சாமி கூப்பிட்டாலும் வராது. புருஷன் வருவான்னு நினைக்கிறியா? அவனும் வரமாட்டான். நான் தான் உன் புருஷனை சாமி கிட்ட அனுப்பி வச்சேன். இந்நேரம் அவன் செத்தத்துக்கு இறுதி சடங்கு கூட செஞ்சு முடிச்சிருப்பாங்க. ஓவரா பேசிக்கிட்டே இருந்தான் அவன். ஆமா, அவரோட சாவு எனக்கு பலத்தை கொடுத்திருக்கு. என்னால என்ன காப்பாத்த முடியற அளவுக்கு எனக்கு பலம் இருக்கு. ஜாக்கிரதை, ஒரு அடி முன்னாடி வச்சீங்கன்னா எல்லாத்தையும் கிழிச்சிருவேன். ஜாக்கிரதை. நிறுத்து. இவளை திரும்ப உள்ள கூட்டிட்டு போ. யாரும் இவன் மேல கைய வைக்க கூடாது. நாம ஏதாவது பண்ணி நம்மளோட டிமாண்டை இந்திய அரசாங்கம் மறுக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. போ.
எந்த தப்பும் பண்ணாத பொதுமக்களை அரசாங்கம் இதுக்கு மேலேயும் கஷ்டப்பட விடாது. எங்களோட விருப்பம் என்னன்னா IC 814ல இருக்கிற பொதுமக்கள் புத்தாண்ட தாய்நாட்டில் சந்தோஷமா கொண்டாடணும். அதனால அரசாங்கம் தீவிரவாதிகளோட கோரிக்கையை ஏத்துக்குது. ஹைஜாக்கர்ஸ்க்கு கனெக்ட் பண்ணுங்க. சார், இந்தியன் ஆபீசர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. அரசாங்கத்தோட விருப்பம் மனித நேயத்தோட வெளிப்பாடா நீங்க பெண்கள் அப்புறம் குழந்தைங்களை விடுவிக்கணும். நாம நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம். ஏய், ரொம்ப வேடிக்கையா இருக்கு. உங்க அரசாங்கத்துக்கு என்ன எங்களை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? ஒரு ஆளை கூட கொடுக்க மாட்டோம் நாங்க. ஒரு கிழவனையோ குழந்தையோ வாலிபனையோ எங்க கோரிக்கைக்கு நீங்க சம்மதம் தெரிவிக்காத வரைக்கும். இத பாருங்க, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். உங்க கோரிக்கையை எல்லாத்தையும் நிறைவேற்றுறோம். முதல்ல நீங்க பெண்களையும் குழந்தைகளையும் விடுவீங்க. உடனே செய்யுங்க. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அரசாங்கம்? நாங்க என்ன முட்டாளா? 7 நாள் ஆயிடுச்சு, எங்களோட ஒரு கோரிக்கை கூட நீங்க நிறைவேற்றல. இதுல எல்லாரையும் விடுவிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க நீ. பரிசுகளை நாங்க அனுப்பி வைக்கிறோம். பெண்கள் மற்றும் குழந்தைங்க மட்டும் இல்ல, மாறா அவங்களுடைய பிணங்களை. ஹலோ, எல்லாரையும் கொன்னுடு. உங்க எல்லாருக்கும் விடுதலை வேணும் இல்லையா? கிடைக்கும். ஒவ்வொருத்தரா எல்லாருக்கும் கிடைக்கும். ஏய் பொண்ணு, எந்திரிச்சு நில்லு. ஓடிப்போ, உனக்கு விடுதலை கிடைச்சாச்சு. ஓ, அம்மா, இந்த அக்கா வீட்டுக்கு போறாங்களா? ஆமா. ஏய் வாய மூடுங்க, வாய மூடு. நீங்க எல்லாரும் தயாரா இருங்க. ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி சாக போறீங்க. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு உயிரா போக போகுது. உங்க அரசாங்கம் தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் இங்க ஒவ்வொரு உயிர் போய்கிட்டே இருக்கும். மம்மி, யா அல்லாஹ் கருணை காட்டுங்க. ஜெய் ஸ்ரீராம். யா அல்லாஹ் கருணை காட்டுங்க. யா அல்லாஹ் கருணை காட்டுங்க. கடவுளே கருணை காட்டுங்க. யா அல்லாஹ் கருணை காட்டுங்க. யா அல்லாஹ் எங்களை காப்பாத்துங்க. அல்லாஹ் எங்களை காப்பாத்துங்க. ஹைஜாக்கர்ஸ்க்கு கனெக்ட் பண்ணுங்க. இத பாருங்க, அரசாங்கம் உங்க கோரிக்கைகளை நிராகரிச்சிருச்சு. உங்க அரசாங்கத்துக்கு என்ன விளையாட்டா போச்சா? எங்க கிட்டே விளையாடுறாங்களா? ஒருத்தரையும் விட்டு வைக்க மாட்டோம். எல்லாரையும் கொன்றுவோம். எல்லாரையும் கொண்டு உனக்கு என்ன கிடைக்க போகுது? உனக்கு என்ன தேவையோ அது இப்ப கிடைக்கல. இத பாரு, நான் சொல்றத கேளு. நான் ஒரு வழி சொல்றேன், அதனால உனக்கு அதுல எந்த ஒரு நஷ்டமும் வராது. உன் நியாயமான கோரிக்கை நிறைவேறும். என்கிட்ட ஒரு டீல் இருக்கு. யா அல்லாஹ் கருணை காட்டுங்க. யா அல்லாஹ் கருணை காட்டுங்க. எவ்வளவு வேண்டிக்கிறோமோ அவ்வளவு வேண்டிக்கோங்க. இன்னைக்கு உங்களுடைய கடவுள் உங்களோட எந்த பிரார்த்தனையும் கேட்க போறது இல்ல. இன்னைக்கு எல்லாருடைய மூச்சும் நிக்கத்தான் போகுது. ஒருவேளை இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள உங்க அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையில ஏத்துக்கலன்னா நீங்க விடுற கடைசி மூச்சு காத்த இதுவா தான் இருக்கும். பிடிச்சவங்களை பாத்துக்கோங்க, கட்டி பிடிச்சுக்கோங்க. உனக்கு இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. 10 செகண்டுக்கு அப்புறம் உனக்கு இந்த வாய்ப்பும் கிடைக்காது. ஞாபகம் வச்சுக்க. என்ன டீல்?
சரி கேளு, உன் ஆளுகள்ல 3 பேரை எங்களால விடுவிக்க முடியும். யாரு 3 பேர் வேணும்னு சொல்லு, அவங்கள விடுவிக்கிறேன். ஆனா அதுக்கு பதிலா நீ எங்களோட எல்லா ஆளுகளையும் விடணும். எங்களுக்கு சம்மதம். எங்களுக்கு மௌலானா அசர், முஷாக் சர்தாரி, அப்புறம் உமர் சையத் வேணும். இவங்க எல்லாரும் வேணும். ஓகே, இந்த நிமிஷம் வேணா இந்த டீல் ஓகே. எஸ் சார். நீங்க எல்லாரும் விடுதலை அடைஞ்சிட்டீங்க. எல்லாரும் குடும்பத்தோட போய் சேர்ந்து உங்க புது வருஷத்தை கொண்டாடுங்க. உங்க எல்லாருக்காகவும் இன்னொரு பிளைன் தயாரா இருக்கு. ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி நியூ இயர். நான் உங்க கூட வரட்டுமா?